இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது செஃபாலஜிஸ்ட் ஜேவிசி ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வாக்குப்பதிவு சதவிகிதம் என்ன சொல்லுது சார்? வெரி சிம்பிள் சார். இது வந்து எஸ்ஐஆரோட எஃபெக்ட். சென்னையில் மேபி இட்ஸ் அ டிவிகே எஃபெக்ட். டிவிகேனுடைய ஆதரவு. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தினமலருக்கு பேட்டி கொடுத்த போது கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த தேர்தலில் அர்பன் டிவைடு, ரூரல் டிவைடு, அதாவது நகர்ப்புறம் வேறு முறையாகவும் கிராமப்புறங்கள் வேறு விதமாகவும் வாக்களிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து எனக்கு வந்து டிசம்பர் 22 நான் களத்தில் இறங்கினேங்க. நான் முந்தானத்து வரைக்கும் களத்தில் இருந்தேன். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்தில் நான் பார்த்ததெல்லாம் மக்கள்கிட்ட வேரியஸ் மோட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு அர்பன் ரூரல் டிவைடு. இப்போ நீங்கள் கொங்குலாம் பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தெல்லாம் எக்கச்சக்கம் வேணும், 95 வருஷம் போயிடும் போல் இருக்குது. ஆமாம். என்ன அதெல்லாம் கொங்குல பார்த்தோம் நம்ம வந்து. அதாவது அங்கே வந்து வெறித்தனமாக ஓட்டு போடுறாங்க. வெறித்தனமாக ஓட்டு போடுறாங்க. பேசிக் இருக்குல்ல சார். இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அது ஆன்டி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வச்சுக்கோங்க, டினாமினேட்டர் குறைஞ்சிருச்சு. மொத்த வாக்காளரை க்ளீன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆரில் ஒரு 75 லட்சமோ 78 லட்சமோ எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்லி பர்சன்டேஜ் அதிகமாகும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, போலிங் முடியும் போது 2021 எவ்வளோ போலிங்காக இருக்குது, 2026 எவ்வளோ போலிங்காக இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, இது ஆன்டி இன்கம்பன்சியா? கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி. இது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி. ஏன்னா அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிராமப்புறங்களில் பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நகர்ப்புறங்கள்லையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. ஆனால் வெளில தெரியல ஆன்டி இன்கம்பன்சி. ஏன்னா நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் அரசாங்கத்தினுடைய இன்ட்ராக்ஷன், ஒரு விவசாயியாக இருக்காரோ இல்லை வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருக்காரோ யாராக இருந்தாலுமே, இப்போ ஹெல்த் சென்டர்னால் உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போவீங்க, அங்கே ஹெல்த் சென்டருக்கு தான் போவீங்க, கவர்மெண்ட் இது. ஒரு விவசாயினா ரேஷன் கடைக்கு போகணும், நெல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு போகணும், அதே மாதிரி ஒரு பம்ப் செட்டில் தண்ணி வரலன்னா அதுக்கு போகணும். ஸோ அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் கிட்ட ஆல்மோஸ்ட் தினம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க பாமர மக்கள். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப தெளிவாகவும் இருந்தாங்க. அதாவது இந்த அரசாங்கம் போகணும், அதுவும் விவசாயிங்க, இந்த அரசாங்கம் வேணாங்க. ஓகே, நான் கட்சிக்காரன் தான். என்கிட்ட ஒருத்தர் வந்து வீடியோவே இருக்குது. நான் கடைசியாக கேட்பேன் அவர்கிட்ட, என்னங்க உதயசூரியன் சின்னம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு. ஆமாங்க. அப்போ இந்த வாட்டி நீங்கள் திமுக கட்சிக்காரராக போட போகிறீங்க இல்லை விவசாயியாக போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டது, நான் விவசாயி தான் போட போகிறேன் இந்த வாட்டி. முதல் முறையாக நான் விவசாயியாக போட போகிறேன். சார், நான் கொஞ்சம் டெப்த்தாக போகிறேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டீட்டெயில் நம்ம இப்போ பேச அனுமதி இருக்கா அப்படின்ற கேள்வி நான் பார்த்துட்டு நான் அதை சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து இன்னைக்கு பதிவு இல்லை. சரி சார். இந்த பதிவு நான் வந்து பல நாட்கள் நான் எந்த நம்பரும் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை உங்களுக்கு. ஓகே, இப்போ என்னென்னா சார், இப்போ இந்த அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்க. அட்வான்டேஜ் யார்? ஏன்னா புதிய வரவு அப்படின்னு அதை பற்றி நம்ம பேசலாமான்னு தான் தெரியாது எனக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ இது கேட்குறீங்களா, இது வந்து நான் பேசக்கூடாது. இது வந்து நான் 29 தான் சொல்ல முடியும், என் நம்பரை சொல்ல முடியாது. ஓகே, சரி. பர்டிகுலராக தமிழ்நாட்டை மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால்லையுமே வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே எஸ்ஐஆர் எஃபெக்ட் சார். பீகாரில் பார்த்தோம் எஸ்ஐஆர் எஃபெக்ட், டேர்ன் அவுட்டு, இங்கே ஹிஸ்டாரிக் டேர்ன் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெங்காலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அசாம், பாண்டிச்சேரி எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல, புதுச்சேரியில் பார்த்தீங்க, கேரளாலையும் நல்லா டேர்ன் அவுட் இருந்தது. கேரளா 90 கூட வரல. ஆமாம், ஏன்னா வந்து 90 கீழே வந்தது உங்களுக்கு வந்து டேர்ன் அவுட் 8.6. அதுவே பெரிய டேர்ன் அவுட்ல. நீங்கள் வந்து முதல்ல உங்களோட ஓட்டர் ரோல்ஸை க்ளீன் அப் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளீன் ரோல் வந்துடுது. ஏன்னா பலருக்கும் இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஹைதராபாத்தில் தான் என் ஓட்டு. நான் வந்து 2010 வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறினேன், வீடு வாங்கிட்டு வந்தேன். செகண்டராபாத்லேருந்து நான் ஹைடெக் சிட்டிக்கு வந்தேன். வரும்பொழுது நான் செகண்டராபாத்தில் என்னோட ஓட்டை டிலீட் பண்ணல. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 5-6 பேர் நாங்கள் டிலீட் பண்ணல, புதுசாக இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ எஸ்ஐஆரில் என்ன ஆகிடுது, அது க்ளீனப் ஆகிடுது. நான் ஃப்ரெஷ்ஷாக போய் அதை டெலீட் பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணணும்,
இதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இல்லைன்னா இங்கேயும் காமிக்கணும். கிடைக்காது. இல்லைன்னா இங்கேயும் கிடைக்காது. இங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த க்ளீன் அப் நடக்குது இல்லை. ஏன்னா அங்கே போகும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் இந்த இங்கே இந்த மாதிரியான ஆள் வந்து இங்கே இல்லை சார் அப்படிம்பாங்க. ஸோ அது க்ளீன் அப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ மறைஞ்சிருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர்களுடைய ஓட்டை வந்து அவங்க குடும்பத்துக்காரர் வந்து போயிட்டு ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, மொபைல் நம்பரை வேணால் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, எங்கள் வீட்லேயே ஒருத்தர் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, கடந்த 3 வருஷமாக எங்கள் அம்மா இருந்தாங்க, அப்புறம் என்னோட கசின் இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க, இவங்க ஓட்டெலாம் நாங்கள் டெலீட் பண்ணல. எஸ்ஐஆருங்கிற ஒரு ப்ராசஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்குது. ஷிஃப்ட் ஆனாங்க, வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்க, அந்த மாநிலத்தை ஓட்டிருக்கும், இந்த மாநிலத்தை ஓட்டிருக்கும். ஸோ அதுதான் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஜென்யூனாக ஒரு ஓட்டரை வந்து டெலீட் பண்ணுறது கிடையாது. இதுதான் எஸ்ஐஆர். அதனுடைய எஃபெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சார் இப்போது பர்டிகுலராக சென்னை அப்படின்னா இளையமறை காய்மறையாக சொல்லுங்கள் சார். நான் கேள்வி அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றனால நான் அதை கேள்வி கேட்குறேன். சென்னை வந்து ஒருத்தருடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வரலாறுகளும் தரவுகளும் அதை தான் சொல்லுது. ஆனால் வாக்குப்பதிவு சதவீதம் நம்மனா 68 தாண்டினது கிடையாது. ஆனால் இப்போ 3 மணிக்கு தடுச்சு பீட் பண்ணுது. அப்போனா அது என்ன? அப்போ மாறுது சார். ரெண்டுமே இருக்குது சார். களம் மாறுது. எஸ்ஐஆரோட எஃபெக்ட் மேக்ஸிமம் சென்னையில் தானே இருந்தது. மேக்ஸிமம் சென்னையில் இருந்தது. வேலிடான பாயிண்ட். கரெக்ட். மேக்ஸிமம் சென்னை தான் இருந்தது. அப்படின்னா கவுண்ட் வைஸ் ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன மார்ஜின்ல திமுக ஜெயிச்சாங்களோ அந்த மார்ஜின்ல உங்களுக்கு வந்து எடுத்துட்டாங்க ஓட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது தவிர ஆன்டி இன்கம்பன்சி சார், நம்ம வந்து இன்னைக்கு பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியாது. ஆனால் நம்ம உண்மை என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருக்கு. ஆனால் உண்மையான ட்ராஜடி வந்து May 4 சார். இன்னைக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்டை விட நொடிக்கு நொடி எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற சீட்டின் நுனியில் அப்படின்றதெல்லாம் May 4 தான் இருக்குன்ற நுனியில் சார். இந்த தேர்தல் வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தேர்தல் சார். இது அப்படின்னு ஒன் சைடாக தான் போடுறேன் சார். நான் வந்துட்டு முதலே சொல்லிட்டேன் சார். இதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தினமலரில் வந்து 2024 தேர்தலில் ப்ரெடிக்ட் பண்ணீங்களே, அதில் என்ன சொன்னீங்கன்னு. நம்ம என்ன சொன்னோம், 32லேருந்து 37 தொகுதிகள் திமுக ஜெயிக்கும்னு சொன்னோம். அவங்க 39 ஜெயிச்சாங்க. அவ்வளோதான். ஓகே, கொரோனா டயத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அர்பன் சென்டர்ஸில் நம்ம போய் ஒப்பீனியன் போலாம் எடுக்க முடியாது. எக்ஸிட் போலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அதனால் கிராமப்புறங்களையே சுற்றிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி கிராமப்புறத்தை அதிமுக தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஒரு கிளியர் கட் பேட்டர்ன் ஈஸியாக தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். சரி, இப்போ பிரபலங்கள் வாக்களிக்க வர்றது, அதை தாண்டி இதற்கு அடுத்த நிகழ்வுகள் அப்படின்ற, ஏன்னா கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்றப்போ இப்போ சேஞ்சஸ்லாம் என்ன நடக்கும் இந்த நேரத்தில்? இல்லை லாஸ்ட் மினிட் போல் அப்படிங்கிறது என்ன நடக்கும்? ஒன்றுமே கிடையாது சார். கன்சிஸ்டண்ட்டாக போலிங் ஆகிட்டே இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஜித் குமார் போய் போட்டு விட்டாரு. ஆமாம், கோட் போட்டு வந்தார் அவர். ஓகே, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கருப்பு கிளாஸ். 6:45 அவர் ஸ்பாட்டில் இருக்காரு. ஆமாங்க, என்ன சார் வேறு லெவல். ஸோ தொடர்ந்து கண்டினியூ வெயில் பயங்கரமாக அடிக்குது. சில பேர்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆலந்தூரில் ஒருத்தர் சொல்லவே சொன்னார், 1.5 மணி நேரம் நின்னுங்க. இன்னொருத்தர் வந்து கொங்குல சொல்கிறாரு, 3 மணி நேரம் நின்றுட்டு வந்தாங்கன்னாரு. இவ்வளோ பெரிய கும்பல் நான் பார்த்ததில்ல வாழ்க்கையிலன்னு. நான் அப்படி தானே இருக்கு உங்களுக்கு. ஈரோடு வெஸ்டாக இருக்கட்டும், ஈரோடு ஈஸ்டாக இருக்கட்டும், குமாரபாளையமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தொகுதி எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டர்ன் அவுட். இன்னொரு கணிப்பு சார், தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் சொல்லி பரவலாக பேச்சு இருந்தது. நீங்க சொன்னீங்களான்னு எனக்கு கவனத்தில் இல்லை. நான் சொன்னதே. பட் நிறைய பேர் தொங்கு சட்டசபை ஏன்னா இந்த தடவை இம்பாக்ட் இருக்கு, இவங்களும் இல்லை அவங்களும் இல்லை, இவங்க கொஞ்சம் வருவாங்க பட் 3% தான் வேரியேஷன் இருக்குன்ற மாதிரி தொங்கு சட்டசபைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. வாக்குப்பதிவு போலிங்கினுடைய கவுண்டை வச்சு அதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்றைக்குமே நான் களத்தில் இறங்கின அப்புறம் ஒரு நாள் கூட தொங்கு சட்டசபை வரும்னு நான் சொல்லவே இல்லை. அதனால் நான் இப்போ சொல்லலாம், ஏன்னா முன்னாடி சொல்லலைங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஓட்டிங் டேர்ன் அவுட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைசிவாக இருக்கும் மேண்டேட்டு. ஒரு டைரக்ஷனாக தான் இருக்கும் மேண்டேட்டு. ஓகே, அதாவது பீகாரில் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேண்டேட்டு? நான் சொன்னேன் 157 கிராஸ் பண்ணால் 205 வரைக்கும் போகும்னா 202 தான் நின்றுது. மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் டர்ன் அவுட். ஷேர் மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, அப்படி தாங்க இருக்கும். அதாவது இங்கே கூட அப்படி தாங்க. இப்போ அதிமுக ஒரு நம்பரை டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விச் மீன்ஸ் கஷ்டமான தொகுதிகள் எல்லாமே ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் இதுலேயும் சொன்னேன், குஜராத்லேயும் சொன்னேன், 135 தாண்டிட்டாங்கன்னா 150, 155, 160 யாரு கண்டா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வின்னிங் பார்ட்டி என்ன பண்ணணும்னா, இந்த லோ மார்ஜின் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, 500, 1000 அதெல்லாம் அப்படியே டில்ட் ஆகி வரும். 39 இடங்களில் 2021 வித்தியாசம் 10,000க்கு கீழே தான்.
159ல் 39 எடுத்துருங்க, 120. ம், புரியுதுங்களா? சரி சரி சரி. திமுக 120 தான் வந்துருக்கணும் கூட்டணிக்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா 159 வந்தது எப்படி அந்த லோ மார்ஜின் சீட் எல்லாம் கன்வெர்ட் ஆச்சு. 133 சீட்ல தான் சார் தோத்து போனாரு சத்யா டி நகர்ல. வெறும் 133. அண்ட் அனதர் திங், 59 இடத்துல சீமான் வாங்கின ஓட்டும் இவங்க 2 பேரோட மார்ஜினும் 23 ஓட்டுல டிடிவி. ம், சீமான் மக்கள் நீதி மையம், மயிலாப்பூர்ல மக்கள் நீதி மையம் வாங்கினது, டி நகர்ல மக்கள் நீதி மையம் வாங்கினது, மதுரவாயில மக்கள் நீதி மையம் வாங்கினது, எல்லாம் கூட்டி பாருங்க. சார் நம்ம சீமானை பத்தி அதான் சார் நீங்களே டாபிக் எடுத்துட்டீங்க. இப்போ என்னன்னா அவர் 8% அப்படின்றது ரெடியூஸா இன்க்ரீஸா இல்ல? சார் ரெடியூஸ் தான் சார் ஆறுது, கஷ்டப்படுறாரு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா அவர் உழைக்கணும் சார், சொல்லியே ஆகணும் சார். எடப்பாடியாருக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் 70 வயசுக்கு மேலே உயிரை கொடுத்து கேம்பெயின் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து கேம்பெயின் பண்ணுறாங்க. அதுவும் எடப்பாடியார் ஜூலை மாதம் 2025 ஆரம்பித்தார். அவருக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு புரளி, ஆனாலும் போக ஆரம்பிச்சார். ஓகே, கட்சி வீக்காக இருக்கு, உடஞ்சி கிடக்கு, கால் ஆமாம் ஆமாம். ஓகே, மு.க. ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கார், எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, ஸ்டார் லீட் கேம்பெயினர். இன்ஃபேக்ட் எடப்பாடியார் வந்து இங்கே வந்து மோடியை டிபெண்ட் ஆகல, அமித்ஷாவை டிபெண்ட் ஆகல, அவரை தான் படுத்துட்டாரு. மோடி 2 வாட்டி வந்தாரா? கோயம்புத்தூர் ஒரு ராலி, கன்னியாகுமரியில் ஒன்று, அமித்ஷா ஒரே ஒரு ராலி தான் மயிலாப்பூரில். நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடத்துல மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி வரவே இல்லை சார். 2 தடவை 18, 20 திமுகவுக்காக வந்தாரா? ஒரு திமுக கட்சி ஆதரவாளர். திமுக காங்கிரஸ் பிரிச்சு பேசுறதே தப்பு சார். ஐயோ ஆமா, அறிவாலய காங்கிரஸ், திராவிட காங்கிரஸ் சார், அறிவாலயத்து ஒரு பிரான்ச். இன்டெப்தா போகாதீங்க சார், மேல என்னங்க நுனிப்புல். திராவிட கம்யூனிஸ்ட், திராவிட காங்கிரஸ், திராவிட விசிகா அதுவும் வந்தாங்க பாருங்க. நீங்களாம் அப்படி பேச மாட்டீங்க. அந்த துரந்தரமா வந்தாங்க பாருங்க, பேசினாங்க பாருங்க. ஞாபகப்படுத்தாதீங்க சார். ஞாபகப்படுத்தி தான் ஆனோம். ஒருத்தர் சொல்றாரு, நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், அழுது கொண்டே சிரிக்கின்றேன்றாரு. இன்னொருத்தர் என்னென்ன விசிகா என்னென்னமோ பேசிட்டாரு திருமாவளவன். முதல்ல பாத்தீங்கல்ல விஜய் ராலியில விசிகா கொடி எடுத்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க, பாத்தீங்களா பாக்கலையா? இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ல. ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்ல சார். பொதுவா 5 வருடங்கள்ல நடந்த பாதிக்கப்பட்ட விஷயங்களை வைத்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கறதான சார் ரிசல்ட் சொல்லிருக்கு. நீங்க எல்லாம் 4ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் 4ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் பண்ணுங்க. ஏ வயசான 90 வயசு 98 வயசான ஒருத்தர் வந்து 90 போய் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க பாரம்பரியமா வர்றவங்க சார். அவங்க எல்லாம் வந்து 56% ஓட்டு இருந்தாலும் அவங்க இருப்பாங்க, 80 இருந்தாலும் இருப்பாங்க சார். இப்ப 90ன்றப்போ நான் அதை தானே சொல்ல. குமாரபாளையத்தில் 91% வந்து ஓட்டு போட்டுருக்காங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸா? எல்லாருமே இல்ல சார், 90ல அவங்களும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரியான. அப்படி சொல்லுங்க, எல்லாரும் போட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க. தேர்தல்ங்கிறது வந்து ஒரு திருவிழா சார். அந்த திருவிழா நல்லா நடக்குதுன்னா சந்தோஷம் தானே படணும். கரெக்ட். மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது தான் எல்லாருக்கும். எல்லாரும் நினைக்கிறத இப்ப கட்சி சாராதவர்கள், வாக்களிக்காத 1-2 நபர்கள் கூட இந்த செய்திகளை பார்க்கும்போது அப்பா என்னடா அடரா நம்ம போகாம விட்டமே அப்படின்னு. சார் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சு, இப்ப கிளாம்பாக்கத்துல காலையிலிருந்தே வருது சார். இப்போ பேருந்துகள் கிடைக்காம நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு போக முடியல. பாயிண்ட் நம்பர் 1. சொந்த ஊர்களுக்கு சென்று இப்போ திருச்சி சென்றவங்க திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கான சபர்பன் அந்த போக்குவரத்து எல்லாம் கிடைக்கலன்றாங்க. இதெல்லாம் என்ன சார், இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தலை அப்படின்றது எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு ஏதாவது இண்டிகேட் பண்ணுதா? அது எந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்கன்னா 90%, 88%, 87% இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரும் போய் சேர்ந்துருப்பாங்க. அது அந்த எந்த அளவுக்கு அது வந்து நம்ம அவ்வளோதான். அது ஒன்றும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தேர்தல் திருவிழா பிரமாதமா நடந்துருச்சு. உற்சாகத்தை கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அது கண்டிப்பா சொல்லணுங்க. எக்ஸ்ஐஆர் பண்ணாங்க, ஓகே, எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து திருவிழா வந்து பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு, முடிய போகுது சார். இந்த நேரத்தில் நான் அந்த பழைய விஷயத்தை நான் கொஞ்சம் கிளற விரும்புகிறேன் சார். எஸ்ஐஆர் நடைமுறைகளை எதிர்த்து எவ்வளவு குரல்கள் வந்தது, எவ்வளவு தரவுகள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு தகவல்கள் தவறாக மக்கள் மனதில் பதியப்பட்டது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா சார். அதாவது அதான் நான் சொல்கிறேனே, முதல் நாள்லேருந்து நான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எஸ்ஐஆருங்கிறது ஒன்று தேவை. ஓட்டர் லிஸ்ட்டு க்ளீன் அப் பண்ணுறது, சானிடைஸ் பண்ணுறதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. எலெக்ஷன் கமிஷனில் ஒரு 50-100 பேருக்கு மேலே, மேக்ஸிமம் 500 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்களோட சூப்பர்வைஷனில் லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க. டீச்சர்ஸு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் போய் பண்ணாங்க.
இதில் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது க்ளீனாக வந்துருச்சு நமக்கு. இப்போ இது ஒரு தோக்கிற கட்சிக்காக சொல்லக்கூடாது, அதாவது எஸ்ஐஆர் வந்ததுனால வந்து நாங்கள் தோத்தோம் அப்படின்னு. அதனால சொல்லுவாங்க, ஓ எஸ்ஐஆர் இருந்ததுனால நாங்கள் தோத்தோம், எஸ்ஐஆர்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அப்போ அது எல்லாமே போலி வாக்கா, அதாவது தேவையில்லாத அதெல்லாம் நான் எதுவும் பேச விரும்பலைங்க. எஸ்ஐஆர்னால தேர்தல் மிக சிறப்பாக நடந்ததுங்க அது வரைக்கும். ஓகே. ஆனால் ஒரு தோக்கிற கட்சி என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐஆர்னால நாங்கள் தோத்தோம்பாங்க. சரி, இன்னொரு டேட்டா வந்துருக்கு சார், நான் அதை இப்போ உங்கள் அனுமதியோடு அதை சொல்லிடுறேன். நீலகிரி மாவட்டத்தில் 75.90% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது அப்ராக்சிமேட் கவுண்ட் தான். பட் ஏன்னா 80க்கு கீழே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் 80 கீழேயும் சில மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. திருநெல்வேலி கூட இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, தேனி இருக்கு, தேனியில் வந்து 78.73, தூத்துக்குடி இருக்கு, திருவள்ளூர்ல 80.70% பதிவாகி இருக்கு, திருவாரூர்ல 80.65% பதிவாகி இருக்கு, தூத்துக்குடியில 77.5. சார் தூத்துக்குடி பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆரம்பத்துல இருந்தே அனதர் 234 அடுத்த மற்ற தொகுதிகளோட குறைவாகவே இருந்துச்சு. இது என்ன பர்టిక్యులரா? ப்ராபபிலி அங்க இந்த பஸ் அஃபெக்டட் ஏரியா சார் கன்னியாகுமரி 73.44 இருக்கலாம். பஸ் அஃபெக்டட் ஏரியா இருக்கிறதுலயே சென்னையில இருந்து அதிக தூரமா போக வேண்டிய தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா, மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ராமநாதபுரத்தோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். காலையில கம்மியா தான், 74% தான். சார் கரூர் 89.32, 89 எல்லா இடத்துலயுமே. சோ which means உங்களுக்கு வந்து ப்ராபபிலி இந்த பஸ் மிஸ் பண்ணவங்களோ. நீங்க சொன்ன பாயிண்ட் இன்னொன்னுல மேட்ச் ஆகுது சார். மதுரை, ஏன்னா மேக்ஸிமம் மதுரை பீப்புள்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. 77.89% அப்படி இருக்கு. மயிலாடுதுறையில 78.41 அப்படின்றது பதிவாகி இருக்குது. ராமநாதபுரம் சார், மயிலாடுதுறையில சில பேர்லாம் ஒரு கட்சிக்கு பல வருடங்களாக போட்டு கொண்டிருப்பாங்க. இந்த வாட்டி போனா அவங்களுக்கு போட மாட்டாங்கன்னு தெரியும். வேற ஏதோ கட்சிக்கு போடுறதுக்கு பதில் வீட்லயே உட்காந்துருப்பாங்க. நான் காரணமா சொல்றேன், நான் எந்த கட்சின்னு எதுவும் சொல்ல விரும்பல. தொன்று தொட்டு நான் பிறந்ததுலேருந்து அந்த கட்சிக்கு தான் போடுவேன். போயிருந்தாலும் அதுக்கு தான் போட்டிருப்பாங்க. அதாவது என்கிட்ட ஒருத்தர் சொல்லவே சொன்னார், எனக்கு பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க, நான் வந்து ஆனால் பூத்துக்கு போயிட்டேன்னா என்னால் வந்து என்னால் முடியாது. சார் இந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பண்ணும்போது இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு சதவிகிதம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது நாங்கள் வந்து இப்படி சரியா விஷயம் 2024 அப்புறம் நாங்கள் மாற்றிருக்கோம். மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார் இதெல்லாம் எப்படின்னா ஒரு கேலிப்ரேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஜேவிசி கேலிப்ரேஷன். அது மேனுவலாக தான் பண்ணுறேன், ஏஐலாம் கிடையாது. அதாவது மேல் ஃபீமேல். அதனால தான் டெல்லியில் எலெக்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து என்னால் வந்து என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா, ஆப் இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, அதில் ஆண்கள் ஓட்டு இவ்வளோ இருக்கும், மகளிர் ஓட்டு இவ்வளோ இருக்கும். அதே மாதிரி பிஜேபி இவ்வளோ வாங்குவாங்க, இங்கே இருக்கும் ஆண்கள் மகளிர். அதே மாதிரி காங்கிரஸுக்கும் கொடுத்தோம். பீகார்லேயும் நம்ம வந்து அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு கொடுத்தோம், 157. ஓட் ஷேரும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம். அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கேலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ விஜய் கிட்ட இந்த ஏஜ் குரூப் எவ்வளோ பர்சன்டேஜ் போச்சுன்னா எவ்வளோ வரும், இந்த ஏஜ் குரூப் எவ்வளோ பர்சன்டேஜ் போச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிற கேலிப்ரேஷன் கொண்டு வந்திருக்கோம். அதை கொண்டு வந்து தான் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இப்போது நாம் தமிழர் கட்சி பற்றி இந்த இதில் பேசணும் அப்படின்னா 8% அப்படின்னா அவரை பிடிச்சு கொள்கைக்காக அவரை ஏற்றுக்கிட்டு போட்டவங்க தானே சார். இப்போ அதிலிருந்து குறையுது அப்படின்னா இது ஒரு அனுமானம் தான். அதுக்கான காரணம் என்னவா? அதாவது உண்மையை சொல்லணும்னா 2024 சில விஜய் ரசிகர்கள் எல்லாமே விஜய் நிற்காததுனால கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே. அதனால அவர் போய் போட்டாங்க. ஆனால் அவங்க பேஸாக வந்து இவங்க தான் அப்படின்றதுனால அவங்க இல்லாதனால அவங்களுக்கு போட்டாங்க. சரி சரி சரி. அந்த விஷயமும் அஃபெக்ட் ஆகும். ஓ சரி சரி சரி. சார் இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ 2 கட்டமாக நடக்குது. ஃபஸ்ட்டு இங்கேயும் அங்கேயுமே ஹிஸ்டாரிக்கலாக இருந்திருக்கு. சில இடங்களில் விரும்பத்தகாத விஷயங்கள் அது எப்போவே நடக்குங்க. அது வெஸ்ட் பெங்கால் அப்படிதான். வெஸ்ட் பெங்கால் அப்படிதான். அதாவது அங்கே வந்து 2 பிரமாதமான ரெண்டு பெரிய எமோஷன்ஸ் இருக்கு. ஒன்று கோபம், ஒன்று பயம். கோபம் வெளியில் வந்தால் ஆட்சி மாற்றம் வரும். பயத்தோடு இருந்தாங்கன்னா மம்தா கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு கரெக்டாக வந்து உண்மையை சொல்லக்கூட மாட்டேன்றாங்க மக்கள். எப்படி சார் சாமானிய மக்களுக்கான பயம், அச்சுறுத்தல் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கு, த்ரெட்டனிங் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து ஓப்பனாக வந்து திமுக சப்போர்ட்டரே பேசுகிறாங்க, நான் வந்து அதிமுக போட போகிறேன் இந்த வாட்டி, இல்லை தாவேக்காக போட போகிறேன் அப்படின்னு. அங்கே அந்த மாதிரிலாம் பேச முடியாது. அங்கே அந்த மாதிரிலாம் பேச முடியாது. இங்கே மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க என்கிட்ட, இப்போ ஒரு அம்மையார் சொன்னாங்க என்கிட்ட, ஒரு டீ கடை வச்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் தயவு செய்து வீடியோ எடுக்காதீங்கண்ணே. ஏங்க என்னாச்சுங்க? இல்லைங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா காசு 1000 ரூபாய் வரும் இன்னொரு கட்சியிலேருந்து, அது வராமல் போயிடும். நீ இப்போ உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி போயிடும். நீ தான் சொல்லிட்டியா உனக்கு எதுக்கு. அதுதான், அது அவ்வளோதான் இருக்குமே தவிர அதை தாண்டி எதுவுமே இருக்காதுங்க தமிழ்நாட்டில். பெங்காலில் அப்படி கிடையாது.
பாயிண்ட் சார். 234 தொகுதிகளையும் ஒரே கட்டமா தேர்தல் அப்படிங்கிறதுமே நீங்க சொன்ன விஷயங்களோட ஒத்து போகுது. ஏன்னா 2 கட்டமோ 3 கட்டமோ அப்படின்றது இல்லாம ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மிஷின் ரிப்பேர் ஆகுதுன்றதை தாண்டி வேற பெரிய இஷ்யூ கிடையாது. இதுதான் தமிழக மக்களுடைய நிலை. மயிலாப்பூர்ல வந்து ஏதோ சார் ஆட்சி மாற்றமே ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம முடிஞ்சது. நீங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 5 வருஷம் எதிர்கட்சியில உட்காருவாங்க, அப்புறம் பண்ணுவாங்க. அப்படிதான் இப்போ இந்த 5 வருடங்களில் நடந்த நிகழ்வுகளில் மக்கள் ஞாபகம் வச்சுருந்து, நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்றதில்ல. அப்போ அவங்க அதை ஞாபகம் வச்சு தான் இவங்க வாக்களிக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் எப்படியோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பட வேண்டியது வருஷம்லாம் இல்லை. 2017 அம்மையார் மறைவுலேருந்து இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பார்த்து ஞாபகம் வச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களுடைய மெமரி வந்து பிரமாதமான மெமரிங்க. நினைவூட்டலுக்கு இப்போ ஏஐ வந்துருச்சு, வீடியோலாம் நிறைய அதெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தெரியும். இந்த ஏஐ வீடியோலாம் அர்பன் சென்டர் தானே, நான் சொல்றது ரூரல் சென்டர். யார் தண்ணி கொடுத்தாங்க, யார் சோறு போட்டாங்க, யார் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, யார் மெடிக்கல் காலேஜ் திறந்தாங்க, யார் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாங்க, எல்லாம் தெரியும் மக்களுக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் தலைவர்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்கும் சார்? வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அவங்க எப்படி கொண்டாட்டத்தில் இருப்பாங்களா, திண்டாட்டத்தில் இருப்பாங்களா? எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், அது சீமானாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தேர்தல்ங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். அந்த எக்ஸாமை எழுதிட்டு டெஸ்டனுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ரிசல்ட் வர்றதுக்காக இந்த பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, எந்த லீடராலையுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. எந்த லீடருமே வெளில சொல்லிக்கலாம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு, எந்த லீடருக்குமே வயிறில் புளிச்சு கரைச்சிட்டு தான் இருக்கும். வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கும் எதிர்கட்சியாக அமரக்கூடிய கட்சிக்கும் கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் 3.5 மேபி 4 தான், 3 கூட இருக்கு. அந்த அளவுக்கான வித்தியாசம் தான் இருக்குமா, இல்லை ஹியூஜ் டிஃபரன்ஸ்? பெரிய வித்தியாசம் இருக்கும்னு தோணுது. பெரிய வித்தியாசம் இருக்கும் வாக்கு சதவீதத்திலே. நோ டவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நோ டவுட். ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரியோ இல்லை அடடா அப்படின்ற மாதிரியோ கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்தவங்களுக்கான ஏக்கம் இந்த முறை எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது. யாராக இருந்தால் யார் ஜெயிச்சாலுமே பெரிய மார்ஜினில் தான் ஜெயிப்பாங்க. இப்போது வெற்றிக்கும் தோல்விக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 1000க்கு கீழே அப்படின்னு சொல்லி பல தொகுதிகளை நீங்களே கடந்த 2021 பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த டிஃப்ரென்ஸும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது? இல்லைங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டேர்ன் அவுட் வரும்போது ப்ராபப்ளி சென்னையில் எங்கெல்லாம் மும்முனை போட்டி இருக்கோ அங்கெல்லாம் வாக்கு வித்தியாசம் கம்மியாகும். எங்கெங்கெல்லாம் 2 முனை போட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாக்கு வித்தியாசம் பெருசாக இருக்கும். பெருசுன்னா வெற்றி பெறுவதற்கும் தோல்வியடைவதற்குமான வித்தியாசம் நிறையா இருக்கும். நிறையா இருக்கும். ஆனால் எங்கெங்கெல்லாம் மும்முனை போட்டி இருக்கோ, 4 முனை போட்டி இருக்கோ, சில இடங்கள்லாம் 4 முனை போட்டி இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது நடக்கும். இப்போ இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்கிறது என்ன சார்? இப்போ அடுத்த எலெக்ஷன் 2026 அப்படின்னா அடுத்தது மேபி உள்ளாட்சி தேர்தல் வரலாம். அப்படி இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமே. அடுத்தது நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு இதே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அந்த இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஓட்டர் டெலிஷன் அடிஷன் எல்லாமே பண்ணணும். அது பண்ணாங்க எவ்ரி எலெக்ஷன் பண்ணுன்றீங்க. நான் அப்படி தாங்க சொல்லுவேன். யாருங்க இன்னைக்கு வந்து நான் வீடு சொல்கிறேன் இல்லை, நான் எஸ்ஐஆர் எதுக்குன்னா நான் வீடு மாறுறேன். ஏன்னா ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. எஸ்ஐஆர் மாத்தினா என்ன நடக்கும்ன்றது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ண வேண்டியதான். எஸ்ஐஆர் விமர்சிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீங்களே பார்த்துருக்கீங்க, எந்த ப்ராசஸ் எடுத்தாலுமே எல்லாருக்குமே அது சாதகமாக இருக்காது. எல்லாருக்குமே ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அதில் என்ன டிஃபெக்ட் இருந்தோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணணுமே தவிர அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் இறுதியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்த உங்களுடைய கருத்து, மகிழ்ச்சி, எந்த உங்களுடைய உள்ள கிடக்கையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். மகிழ்ச்சி. தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக நடந்து பெற்றது. மிக்க மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார். அருவ இந்த முடிக்கிற வார்த்தைன்றது பல உள்ளூர் அர்த்தங்களை சொல்லுது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி சார்.